ஏன் போட மாட்டேங்கிறீங்க? ஏன் உங்களுக்கு எல்லாம் வக்கு இல்லையா? சேனல் சொல்றாங்கங்க. பார்வதி இஸ் த ஒன் ஹூ இஸ் பிளேயிங். பார்வதி இஸ் த ஒன் ஹூ இஸ் பிஹேவிங் 100% ட்ரூ இன்சைட் தட் ஹவுஸ். நோ ஒன் எல்ஸ். எவ்ரிஒன் இஸ் 0. இந்த சீசன்ல மட்டும் தான் எல்லாருமே சைக்கோவா இருக்காங்கன்னு சொல்றாங்க சேனல். ஒண்ணு பைத்தியமா இருந்தா பரவால்ல. எல்லாமே பைத்தியமா இருக்குங்கிறாங்க. சோ இன் தட் கேஸ் ஒரே ஒரு பெர்சன மட்டும் ஹீரோவா காட்டினா, தூரம் இருக்க அத்தன பேரும் வில்லனா தெரிவாங்கன்றத ஒரு காரணத்துக்காக, ஒரு பொண்ண அவ்ளோ வில்லியா காட்டிட்டு, அவனுங்க தான் அத்தன பேத்தையும் ஒரு மாரி காட்டுறானுங்கன்னா, நீங்கலாம் 24/7 பாக்குறீங்கல்ல? இவ்ளோ கிளிப்ஸ் வருது. இவ்ளோ கட் பண்ணி, கட் பண்ணி அவ்ளோ வீடியோஸ் வருது. எல்லாமே பாக்குறீங்கல்ல? Who started first? Who is using all the bad words? Or no, who is triggering the other person? தெரியாதா உங்களுக்கு? அது எப்படிங்க பார்வதி விளையாண்டா டாக்ஸிசிட்டியா? திவ்யா விளையாண்டா கேமா? திவ்யா என்ன கேம் விளையாண்டுச்சு இதுல இத்தனை வாரத்துல? I think she entered the house on 28th day, correct? Today it's 80 days. ஹார்ட்லி அவங்க ஒரு 60 நாள் உள்ள ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த 60 நாள்ல பாயிண்ட்ஸ் தெளிவா வீக்கெண்ட்ல எடுத்து வச்சிருக்காங்களா? என்னென்ன டாஸ்க வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி வாங்கியிருக்கிறாங்க? நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. மேனேஜர் டாஸ்க் 0 காரி துப்புனாங்க. அடுத்து ராஜாராணி டாஸ்க் தூணு துப்புனாங்க. அதுக்கடுத்து ராஜாராணி டாஸ்க் அப்புறமேட்டு ஐ திங்க் இட்ஸ் சோப் மாப் டாஸ்க். தட் வாஸ் ஓகே. பட் நாட் அப் டு த மார்க். சோப் மாப் டாஸ்க் கூட கொஞ்சம் ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். சோப் மாப் டாஸ்க் அப்புறமேட்டுக்கா ஸ்கூல் டாஸ்கா? ஸ்கூல் டாஸ்க் 0. ஸ்கூல் டாஸ்க் அடுத்துட்டு நகை திருடுற டாஸ்க் மைனஸ் -0. கோட் டாஸ்க் ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே பண்ணாத ஒரு அம்மாவை எப்படிங்க பிளேயர்ன்றீங்க? நல்லா ஜாலியா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு ஸ்கிரீன்ல அழகா தெர்ற. ஸ்கிரீன்ல அழகா தெர்றா நான் நயன்தாரா போட்டோ வச்சுட்டு உட்காந்துருக்கேன் ஸ்கிரீன்ல. ஏன் திவ்யா கணேஷ் வச்சு பார்த்துட்டு இருக்கணும்? சமந்தா நயன்தாரா போட்டோ வச்சுட்டு ஆமா ஸ்கிரீன்ல அழகா தெர்றாங்கன்னு உட்காந்து நம்ம சொல்லிக்கலாமே. எதுக்கு நாம போய் திவ்யா கணேஷ்க்கு உட்காந்து இவ்வளவு இது கொடுக்கணும்? எனக்கு புரியலையே. Utter flop of the season. 0. Daddi, who still can enter top 5 அப்படின்னா வந்துட்டு சூப்பர். ஊர்க்கிழவி. ஆமா ஊர்க்கிழவிதான். உக்காந்து சண்டை இழுக்கிறது கூட ஒரு நாகரிகமா சண்டை இழுக்க தெரியல. இஷ்டத்துக்கு பேச வேண்டியது, வார்த்தைகளை விட வேண்டியது. இதை வந்து இந்த ஆள அட்ரஸ் எனக்கு என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா அன்ஃபில்டர்ட் போன வாரத்துக்கு முந்தின வாரம் வரைக்கும் திவ்யாவை காரி காரி மூஞ்சிலே துப்புவாரு விஜேஸ். வீக்கெண்ட்ல பேசும்போது நீங்க எபிசோட் எடுத்து பாத்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். தூணு துப்பியம்மா தயவு செஞ்சு உட்காந்துருக்கேன்னு தலையில அடிச்சுட்டு உட்கார சொல்லிடுவாரு திவ்யாவை. போன வாரம் வந்து கூந்தல் அழகாக இருக்கிறது, உங்கள் முடி அழகாக இருக்கிறது, கண் அழகாக இருக்கிறது, ரசிகர்கள் வந்து உங்களை வந்து பார்க்க வருவார்கள், அவங்க வருத்தப்படுவார்கள்னு பேசுறாரு. எனக்கு புரியல. ஏன்னா நீங்க வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்காக வந்து என்ன இளவு வேணா பேசுவீங்களா? இன்னைக்கு பேசின வேர்ட் எல்லாம் பார்வதி 7 சொல்லி இருக்கட்டுமே, என்னங்க சொல்லிருப்பாங்க? பார்வதி ஒரே ஒரு வார்த்தை 7 எல்லாத்தையும் ஒரே டீம்ல போட்டிருக்காங்கன்னா அதை எப்படி விமர்சிச்சிருப்பீங்க எல்லாருமே? போட்டு ஜெயில்ல போட்டு வீக்கெண்ட்ல அதையே ஒரு கண்டென்ட்டா எடுத்து சாட்டர்டே சண்டே 2 எபிசோடு 8 மணி நேரம் தொடர்ந்து உட்கார்ந்து பேசியிருக்க மாட்டாரு. கானா வினோத் நியாயமா தானே கேக்குறாரு. எப்படி நீ என்ன 7 சொல்லுவேன்னு கேக்குறாரு. நான் விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. விளையாட்டுக்கு சொன்னேன்னு கூட ஃபர்ஸ்ட் சொல்லல. கடைசியா தான் சொல்றாங்க. அது ஒண்ணும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி அதை நியாயப்படுத்துறாங்க. விக்ரம்லாம் வந்து பா சாமி விஷத்துலயும் விஷம், ஒன்னா நம்பர் விஷம். பக்கத்துல நின்னுட்டு நான் என்னங்க பண்ணணும் இதுல? நான் என்ன பண்ணணும்? At least I will respect Fat Man in the season for supporting Parvati. At least he is supporting Parvatiன்றதுல வந்து I have a big respect
on Fat Man this season. No doubt in it. I'm not sure about the previous season நான் போல, future seasonல அவர் என்ன பண்ண போறாரு அதுக்குள்ள நான் போல. இந்த சீசன் வந்து உண்மையாலுமே நியாயமா ரொம்ப நேர்மையா அவர் பண்றாருன்னு நான் நம்புறேன். அதற்கான ரெஸ்பெக்ட்ட வந்து நான் ஃபேட் மேனுக்கு குடுக்குறேன் ஃபார் தி சீசன். சொல்லுங்க திவ்யா. ஹாய். ம். ரொம்ப சூப்பரா பேசுனீங்க டாம். செம்மையா பேசுனீங்க. வேற லெவல்ல பேசுனீங்க. எனக்கு என்னன்னா, எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்கு. இன்னைக்கு எபிசோட்ல அந்த திவ்யா மாக் பண்ணத காட்டலையா? மார்க் இல்ல பண்ணதுன்னா ஃபுல்லா அந்த கண்டென்ட்டே காட்டலையா? பெட்ரூம்ல உட்காந்துட்டு 2 கையை எடுத்துட்டு இப்படி வச்சுட்டு அப்படின்லாம் பண்ணுவாங்க. அத காட்டுனாங்க. பட் மார்க் பண்ணாங்கன்னா ஆ. கார்டன் ஏரியால பண்ணாங்களா இல்ல எங்க பண்ணாங்க அதெல்லாம் காட்டல. இல்ல பெட்ரூம்ல ஆன்னு பண்ணத காமிச்சிட்டாங்களா? காட்டுனாங்க. ஓகே, வெரி நைஸ். ம். அப்புறமா டீ போடுறப்ப டீல வந்து விழுந்துராத குட்டி என்ன குள்ள நரி ஒரு குள்ள நரி இந்த மாதிரிலாம் பாடி ஒரு மாதிரி ஏன்னு கத்துனாங்களே கிச்சன்ல, அது காட்டலையோ? காட்டல. எனக்கு தெரிஞ்சு காட்டல. வேற பாரு யாராவது பாரு பார்த்தாங்கன்னா பாரு பாருன்னு காட்டினாங்களே. மேபி ஐ வுட் ஹவ் மிஸ்ட் தி கன்டினியூட்டி. அது என்ன நடந்துச்சுன்னு வேணா எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அது 1 ஹவர்ல வந்துச்சா இல்லையான்னு பார்த்தவங்க சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கான எபிசோட் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு எபிசோட். ஆக்சுவலி இவரு சுபிக்ஷாவுடைய தம்பி வந்து பேசிய விதங்கள், அவருடைய அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் ரொம்ப மோசம். வெரி பேட். என்ன சொல்றாரு? பாரு நல்லவங்க கிடையாதுன்னு சொல்றாரு. Who to tell that? யார் நீங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு தீர்மானிக்கிறதுக்கு உங்களுக்கு யாரு ரைட்ஸ் கொடுத்தாங்க? சுபிக்ஷா நல்லவங்களே கிடையாது அப்படி நான் சொல்ல முடியாதுல்ல. அது என் பிசினஸ் கிடையாது. சுபிக்ஷா நல்லவங்களே இல்ல, சுபிக்ஷா மோசமானவங்க அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. ஷோவை தான் விமர்சிக்கணும். ஷோவை வச்சு நீங்க ஒருத்தனுடைய பர்சனல் கேரக்டர்ல இவங்க மோசமானவங்க, நல்லவங்களே இல்ல, கெட்டவங்கன்னு பிராண்ட் பண்ண முடியாது. அந்த பையனுக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்ல, புரிதல் இல்ல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். பட் இருந்தா கூட அது வந்து டோட்டலி ராங். அது எப்படி ஒருத்தவங்க சொல்ல முடியும்? ஒரு கண்டஸ்டன்ட பார்த்து நல்லவங்க இல்ல, அவங்க கூட எல்லாம் சேராதீங்கன்னா, விக்ரம் நல்லவரா? ரொம்ப நல்லவரா விக்ரம்? ரொம்ப நல்லவரா? விக்ரம் கூட போய் சேரு, கனி கூட சேரு, கமூர்தீன் நல்லவரா இந்த சொசைட்டிக்கு? கமூர்தீன் ஒரு நல்ல ஒரு சிறந்த ஆண்மகனாக இந்த சொசைட்டிக்கு நம்ம அறிமுகப்படுத்த முடியுமா? முடியாது. சோ அவங்களுடைய சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் வெரி பேட். அண்ட் அதுக்கப்புறமா சுபிக்ஷா உடனே பார்வதி கிட்ட சண்டை போட்டாதான் தெரிவாங்கன்னு சொன்ன உடனே என்ன சண்டை போடலாம், என்ன சண்டை போடலாம், என்ன சண்டை போடலாம்னு அந்த பொண்ணு அலையுது. லிட்ரலி பாவமா இருந்துச்சு. பாத்திரங்கள் ஒரு இஷ்யூ எடுத்துட்டு வருது, விளக்கமாறு இஷ்யூ எடுத்துட்டு வருது. தேவையில்லாம எதுலயாவது ஒண்ணுல மாட்டிட மாட்டாங்களா? அப்படியே மாட்டினா கூட ஒரு வார்த்தை பேச முடியுமா சுபிக்ஷாவால எதிர்த்து? ஒரு நிமிஷம் ஆர்குமெண்ட் பண்ண முடியுமா பார்வதி கிட்ட? இன்னைக்கு திவ்யா கிட்டயே அவங்களால பண்ண முடியலங்க. சுபிக்ஷா ரொம்ப வீக்கான கண்டஸ்டன்ட். அது ஏன் புரிய மாட்டேங்குது? சுபிக்ஷா எவிக்டட், பாவம், கஷ்டப்படுறாங்க. நான் கூட தான் கஷ்டப்படுறேன். அதுக்கு என்ன பண்ண முடியுங்க? எல்லாரும் தான் கஷ்டப்படுறாங்க. கானா வினோத் வீடு பாத்திருக்கீங்களா நீங்க? ஹோம் டூர். அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதுக்கு அப்படி கொடுக்க முடியாது டைட்டிலோ கேஷ் பாக்ஸோ. பினான்சியலை நம்ம வந்து மையப்படுத்தி இந்த ஷோ கிடையாது. இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ. இந்த ஷோக்கு என்ன சுபிக்ஷா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க? எத்தனை ப்ரோமோல வந்தாங்க? வீக்கெண்ட் எபிசோட்ல எத்தனை இன்டராக்ஷன் இருந்துச்சு அவங்க கூட? எதுவுமே கிடையாதுங்க. தத்தி சுபிக்ஷா ரொம்ப வீக்கான கண்டஸ்டன்ட். ரொம்ப இந்த விளையாட்டுல விளையாடுவதற்கு தகுதி இல்லாத போட்டியாளர். அவங்க இப்போ வந்து விக்ரம் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பாரு கூட வந்து பாரு மோசம்னு சொல்லிட்டாங்க. சோ கண்டென்ட்லாம் வந்து நிறைய நடந்துச்சு. அதுல விக்ரம் எவ்வளவு பெரிய கோழை அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சுச்சு. சோ அது ஓகே. நான் இப்ப வந்து கமருதீன் பார்வதி சண்டை, அதுக்கப்புறமா திவ்யாவுடைய அந்த மோசமான இஷ்யூஸ் ரெண்டுமே. கமருதீன் வந்து லிட்ரலி பார்வதியை வந்து ஸ்டாப் பண்றாரு. எமோஷனலா பிளாக் பண்ணாரு லைவ் பாக்குறப்போ. அந்த பொண்ணு விளையாடக்கூடாது, நீ சண்டை போடக்கூடாது. ஏன் நல்லவங்களா மாறிட்டாங்கன்னா அப்படி மாறக்கூடாதா என்ன? அது அவங்களுடைய கேம் ஸ்ட்ராட்டஜியா கூட உன் கேம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி கூட உன்னை அமுக்க நினைக்கிறான்ல. அப்படிலாம் கூட இருக்கணும்னு அவசியம் இல்ல பாரு. நீ அதனால சண்டை போடணும்லாம் அவசியம் இல்ல பாரு. நீ நார்மலாவே என் கூடவே இருந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே என் கூடவே நீ இருந்தாலே உன்னை வெளில அமிச்சிடலாம் பாருங்கிற மாதிரி அந்த பொண்ணை எமோஷனலா பிளாக் பண்ணி அவளை விளையாடவே விட மாட்டான். ரொம்ப தவறு இது வந்து. அந்த பொண்ணை நகரவே விட மாட்டான். அப்படியே பிளாக் பண்ணி புல் பண்ணி நீ இங்கேயே இரு நீ விளையாடாதன்னு திரும்ப 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 திரும்ப. அப்ப நீ எவிக்ட் ஆகி போட்டுனா நான் ப்ராப்ளம் இல்ல. அவங்க பார்வதி பழைய பார்வதி மாதிரி விளையாண்டாங்க, அடிச்சு இறங்கி ஆடினாங்கன்னா வெளில போயிடுவாங்களாம். அப்படி வெளில போயிட்டா இவர் காரணம் இல்லையா?
அப்படிங்கிற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணாங்க. பட் பார்வதி அது கமுருதீன், இது நான் பாரு, எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்கிற மாதிரி ஓரளவுக்கு புரிதல் இருந்தாலும் கூட கமுருதீன் கிட்டே நெருங்க கூடாது. அவனுடைய தாட்ஸ் வந்து பார்வதி எந்த இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாத அளவுக்கு பார்வதி அவேர்னஸோட இருக்கணும்னு நான் விரும்புறேன். ஏன்னா இன்னைக்குதான் கமுருதீனுடைய அந்த ட்ரூ ஃபேஸ் 100% பார்க்க முடிஞ்சுது. அவன் ஸ்டாப் பண்றாங்க, பார்வதியை விளையாட விடாம தடுக்கிறான். அது ரொம்ப 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 தவறான செயல். அதற்கு அதோடையாவது நிறுத்தி இருந்திருக்கலாம். கனி கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்றாங்கக்கா, அந்த மாதிரி பண்றாங்கக்கா. உனக்கு தெரியும் கனி கூட இருக்கிற யாருமே டாப் 5ல வரப்போறது கிடையாது. ஈவன் கனியும் வரப்போறது கிடையாது. சேனலா கொண்டு வந்தாதான் உண்டு. கனி கூட இருந்தவங்க எல்லாரும் வெளில போயிட்டாங்க. எஃப்ஜி அவுட்டு, ரம்யா அவுட்டு, அடுத்த வாரம் சபரி விக்ரம் அவுட்டு, எல்லாரும் வெளியில போக போறாங்க. ஆக அவங்க எல்லாரையும் வச்சு கேம் ஆடி அந்த அம்மா ராஜமாதாவா, அந்த அம்மா கெத்தா உட்கார போறாங்க. ஓகே, இது கூட தெரியாம கமருதீன் தத்தி மாதிரி லிட்ரலி மேல்மாடி காலி ஆயிடுச்சுங்க அவருக்கு. அவர் போய் கனி கிட்ட ஒப்பீனியன் கேக்குறாரு. கனி பாருக்கு எவ்வளவு அகைன்ஸ்டா அந்த வீட்டுல டெலிபரேட்டா டெஸ்பரேட்டா திங்க் பண்றாங்கிறது கமருதீனுக்கு தெரியாதா? அப்ப எவ்வளவு முட்டாள்தனம் பாருங்க. யார் சொன்னாலும் தலையாட்டுறது, அக்கா அக்கான்ட்டு போறது, வாட் நான்சென்ஸ். எவ்வளவு முட்டாளா இருக்கிறாரு கமருதீன். சீரியஸ்லி கைஸ், அவன் போய் கேட்கறான், இந்த அம்மா இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க, இன்ஃபுளுன்ஸ் ஆகுறான். ஆக்சுவலி அது ரொம்ப பேடா இருந்தது. அதுக்கப்புறமா இந்த ஒரு ஸ்பான்சர் டாஸ்க்ல விக்ரம் வந்து டீம் பிரிக்கிறாரு. டீம் பிரிச்ச உடனே டீம் பிரிச்சு முடிச்சாச்சு, இந்த அம்மா வந்து விட்டு கொடுக்குறேன் அப்படி இப்படின்லாம் ஒரு டிராமா பண்ணிட்டு என்ன ஆக்சுவலி என்ன சொல்றாங்கன்னா, விக்ரம் என்ன விக்ரம் எல்லா ஏழ்ரைங்களையும் ஒரே டீம்லயே ஏழ்ரைங்களா இருக்கிறாங்க டீம் ஃபுல்லா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுல அவங்களெல்லாம் இன்க்ளூட் பண்ணிலாம் சொல்லல. அந்த அளவுக்கு திவ்யா தன்னைத்தானே தாழ்த்தி கொள்கிற அளவுக்கு ஞானி ஒன்றும் கிடையாது. திவ்யா எவ்வளவு கேவலமான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கிற போட்டியாளர்ங்கிறது ஊருக்கும் உலகத்துக்கும் தெரியும். அது வந்து கானா இன்னும் கரெக்டா கேட்டாரு. கரெக்டா கேட்டு வந்து என்ன எப்படி ஏழ்றன்னு சொல்ல, உன்ன சொல்லிக்கோ, நீ உன்ன சொல்லி, நீ ஏழ்ற, நீ ஏழ்ற, ஏழ்றையிலும் ஏழ்ற, கேடுகட்ட ஏழ்ற, நீ தான் ஏழ்ற இந்த சீசன்லயே, என்ன எப்படி சொல்லுவேன்ற. நானும் அதான் சொல்றேன், திவ்யா தான் ஏழ்ற, ஆக்சுவல் ஏழ்ற, ஏழ்ற. அந்த ஏழ்ற பார்வை ஏழ்றன்னு சொல்றாங்க கைஸ். பாரு கமுர்தீனை கூட ஒரு அளவுக்கு நீங்க ஏழ்றன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் அந்த மாதிரி தான் எனக்கு ஆக்சுவலி அவர் பண்ண விஷயங்களா இருந்தது. பட் பார்வதி நீ ஏழ்றன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி சொல்ல முடியும்? அதை பாரு கேக்குறாங்க. எனக்கு அஃபண்ட் ஆச்சு. உன்ன வேணா நீ சொல்லிக்கோ, நீ ஏழ்றதான், நீ ஏழ்ற, பெரிய ஏழ்ற, என்ன சொல்லக்கூடாது அப்படிங்கிறப்போ சாரி சாரி பார்வதி, உங்களுக்கு அஃபண்ட் ஆயிடுச்சா சாரி. இதே சாரியை இதே டோன்ல பார்வதி திவ்யா கிட்ட கேட்டாங்கன்னா அக்செப்ட் பண்ணுவாங்களா? இது என்ன இப்படி சொல்றீங்க? மெதுவா சொல்லுங்க, ஜென்யூனா சொல்லுங்க, ஃபீல் பண்ணி சொல்லுங்க, அழுது சொல்லுங்க, காலில் விழுந்து சொல்லுங்கன்னு சொல்லுவீங்கல்ல. இப்ப ஏழ்றங்கிற ஒரு டாபிக் பெருசா யாருமே பேசலங்க. பக்கத்துல தத்தி மாதிரி நிக்கிறாங்க விக்ரம். பார்வதி ஒரு இஷ்யூனா எவ்வளவு பெருசா எடுத்துட்டு வர, சர்காஸ்டிக்கா பேசுற, டைரக்டா பேசுற. ஏங்க ஏழ்ற நீங்க சொல்லியிருக்க கூடாதுங்க. எல்லாமே ஏழ்றையா போட்டுருனா கூட நீங்க அதுல நீங்களும் இன்க்ளூட் ஆயிருந்தாலுமே கூட அது அவங்கள ஏழ்றன்னு சொல்றது உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. இதை ஃபன் நோட்டா எடுத்துக்க முடியாதுன்னு பேசுகிற அந்த அந்த ஒரு தைரியம் இல்ல விக்ரம் கிட்ட. ஏன் இவ்வளவு கோலையா இருக்கிறீங்க? இது ஒரு பக்கம். இது முடிஞ்சு டாஸ்க்ல இந்த அம்மா இன்வால்மெண்ட் காட்டல போனாங்க, விளையாண்டாங்க, செஞ்சாங்க. அங்க முந்திரி கோட்டை மாதிரி இது மேட் ஃப்ரம் இந்தியாவா அது இதெல்லாம் பேசுனாங்க, முடிஞ்சிருச்சு. வெளியில வந்து தேவையே இல்லாம அங்க வந்து பார்வதி தப்புன்னு ரெஜிஸ்டர் பண்றாங்க. பெட்ரூம்ல இந்த இஷ்யூ நடக்குது. இவங்க ஒரு விஷயத்த ஹைலைட் பண்ற மாதிரி பார்வதி ஹைலைட் பண்றாங்க. ஆமா, பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வேணா நம்ம வந்து ரொம்ப ஃபார்மலா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் நீங்க கொடுத்தீங்க, நாங்க ரெஸ்பெக்ட் பண்ண முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஆமா நான் தான் கொடுத்தேன்னா முடிஞ்சிருச்சு. தேவையே இல்லாம அட்ரஸ் பண்றேங்கிற ஒரு விஷயத்துக்காக ரெண்டு விரல் அந்த மாதிரி பண்றத, இது அர்ச்சனா கூட சீசன் 7ல பண்ணுவாங்க, கமல் சார் கிட்டே பண்ணி காட்டுவாங்க. அத இந்த அம்மா அப்படியே மூஞ்ச ஒரு மாதிரி வச்சு கண்ணை உருட்டி வாயை சுருக்கி ஒரு மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா இது என்னங்க இதெல்லாம் பண்ணிட்டு வெளில போறாங்க. வெளில போயிட்டு குட்டி சாத்தான்றாங்க, என்ன குள்ள நரின்றாங்க, ஒரு மாதிரி கைய வச்சு ஆடுறாங்க. பாரு 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 பாருன்னா புரியல, என்ன பாரு? அதுதான் அந்த பொண்ணு கேக்குது. பிலோ ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ். என்ன திவ்யானா எனக்கு புரியல. பாரு பாருன்னு சேதுபதி பண்ண மாதிரி இவங்க பண்ணி காட்டுறாங்கன்னா அவர் அப்ப சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு அந்த மாதிரி பாரு ட்ரிகர் பண்ணுங்கன்ட்டு. இல்லங்க எனக்கு புரியல. இப்ப இந்த விஷயத்துல சேதுபதி வந்து எதை அட்ரஸ் பண்ணுவாருன்னா, இதே இது பார்வை வந்து ஏழ்றன்னு சொல்லியிருந்தா அது அந்த எபிசோட் ஃபுல்லா ஏழ்ற எபிசோடா மாறி இருக்கும். பார்வதியை வடிச்சு யார ஏழ்றன்னு சொல்றது, நீங்க ஏழ்றன்னு சொல்றீங்களாங்கிற மாதிரி அவரும் டைரக்டா பார்வதியை ஏழ்றன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அதுக்கான சான்சஸ் இல்ல. ஏழ்ற இஷ்யூ திவ்யா மேல இருக்கு. இந்த இஷ்யூ பேசவே மாட்டாங்க. சரி, இந்த மார்க்கிங் விஷயமாவது பேசுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அதுவும் பெருசா எபிசோட்ல காட்டலன்றீங்க, அதையும் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. லிட்டரலி அந்த பொண்ணு மார்க் பண்ணுது, லிட்ரலி மார்க் பண்ணுது, மார்க் பண்ணிட்டு கத்துது, வாய ஒரு மாதிரி ஒழுங்கு காட்டுது, அப்புறமா டான்ஸ் ஆடுது, அசிங்கமா பாட்டு பாடுது.
ரொம்ப டீக்குள்ள வந்து விழுந்துராத அப்படின்னு சொல்றாங்க. எச்சி தெரிக்குது தள்ளி போய் பேசுன்றாங்க. இந்த மாதிரிலாம் பேசுறாங்க. பார்வதி அதுக்கு பதில் கொடுக்குறாங்க. அதே சேம் டைம் ரொம்ப நாகரிகமா பேசுறாங்க பார்வதி. பார்வதி கிட்ட ஒரு குறைந்தபட்ச நாகரிகம் இருக்கு. ஆனா நாகரிகமே இல்லாம திவ்யா ஏழ்ற மாதிரி அந்த இடத்துல இருந்து ஒரு மாதிரி ஒரு டெக்காரம் மெயின்டைன் பண்ண மாட்றாங்க. இந்த ஷோக்குன்னு ஒரு டெக்காரம் ஆக்சுவலி இருக்கு. அந்த டெக்காரம் மெயின்டைன் பண்ணாம திவ்யா வந்து ரொம்ப மோசமா நாராசமா இருந்தது அவங்களுடைய பிஹேவியர்ஸ். சுத்தமா டிசிப்ளின் இல்ல திவ்யா கிட்ட. டெக்காரமும் இல்ல. ஒரு டீசென்ஸாவது இருக்கும்னு பார்த்தா அதுவும் இல்ல. இந்த இன்னைக்கு எபிசோட் பாக்குறப்போ ரொம்ப ஒஸ்டா பிஹேவ் பண்றாங்க. கொஞ்சம் கூட ஒரு 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 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய டிசிப்ளின் கூட திவ்யா கணேஷ்க்கு இல்லைங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு. எப்படி இவங்க எல்லாம் 60 நாள் இந்த வீட்டுல ஸ்டே பண்றாங்கங்கிறதும் புரியல. அதுக்கப்புறமா முடிஞ்சிருச்சு. இந்த பிரச்சனை முடிஞ்சு பயங்கரமா பாரு வச்சு செஞ்சு அவங்க பேச பாயிண்ட் எல்லாம் மூட்டாங்க வாய மூடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஏன் அடங்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பாரு பயங்கரமா ட்ரிகர் பண்ணிச்சு. இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. அரோரா இப்ப கொஸ்டின் பண்றாங்க. மாக்கிங் தவறுன்றாங்க. ஓகே, நான் மாக்கிங்கே பண்ணலையே. அது உங்க கண்ணுக்கு மாக்கிங்கா தெரியுது. நான் இந்த வீட்டுக்கு வந்து இத்தனை வாரம் ஆகுது, இவ்வளவு டேஸ் ஆகுது, இவ்வளவு வீக்ஸ் ஆகுது, யாருமே இந்த மாதிரி இந்த கதையெல்லாம் உங்ககிட்ட யாருமே கேட்கலாமா? இன்னைக்கு நீ மார்க் பண்ணியா பண்ணலையா? போன வாரம் என்ன பண்ண, முந்தின வாரம் நான் சாப்பிட்டேன், 4வது வாரம் அது இதெல்லாம் இங்க கேட்கல. சீனே கிடையாது. நீங்க மார்க் பண்ணீங்களா பண்ணலையா அவ்வளவுதானே கேள்வி. அதுக்கு பண்ணேன்னு சொல்லணும், இல்லைன்னா பண்ணலன்னு சொல்லணும். இந்த அம்மா என்ன பதில் சொல்றாங்க தெரியுமா? மார்க்கிங்னா எனக்கு என்னன்னே தெரியாது. ஓகே, உனக்கு தெரியாது. நீ அவ்வளோ பிரில்லியண்டா இருக்க. பக்கத்துல ஒரு தத்தி உட்கார்ந்து இருக்குது, விக்கல்ஸ் விக்ரம். முழு தத்தி, கோலை. என்ன சொல்றான்? மார்க்கிங்னா என்னது இவன்ட்ட கேக்குறாங்க. இவன் சொல்றான் மார்க்கிங்னா அது சீரியஸ்லி சத்தியமா அம்மா சத்தியமா எனக்கு தெரியாது. ஏய், என்னடா மார்க்கிங்க்கு எத்தனை எபிசோட்லடா நீ கிளாஸ் எடுத்திருக்க? எத்தனை எபிசோட்லடா கிளாஸ் எடுத்திருக்க? மார்க்கிங்க்கு ஃபுல் டெஃபினிஷன் உனக்கு தெரியும். அழகா மார்க்கிங் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு எஸ்ஏ எழுதிருவ நீ. இவருக்கு மார்க்கிங்னா அவ்வளோ பயப்படுறியா விக்ரம் நீ திவ்யாக்கு? இதே இடத்துல பார்வதி இருந்தாங்கன்னா ஆமா நீ மார்க்கிங் தான் பண்ண, மார்க் பண்ற பாரு, அது இப்படிதான் பாரு நீ பண்ற, அது எங்களுக்கு தான் அப்படிதான். இப்படி பேசக்கூடிய விக்கல்ஸ் விக்ரம் பயப்படுறாங்க. பொட்டி பாம்பா அடங்குறான். வாயே திறக்க மாட்டான். டேய், பாக்குறவங்க முட்டாளா கை? சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப இரிட்டேஷனா இருந்தது. என்ன இவன் இவ்வளவு கோலையா இருக்கிறான்? இவன் என்ன கொஞ்சம் கூட ஒரு ஒரு அவங்க ஒரு ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ட், நீ ஒரு மேல் கண்டஸ்டன்ட், அவங்க அம்மா உன்னை மிரட்டுறாங்க, சைலண்டா இருக்காங்க. அவனுக்கு தெரியாதா மார்க்கிங்னா என்னன்னாலே தெரியாதா? திரும்ப ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறான். நீ என்ன கேட்டல அது மாதிரி நீ எல்லாரையும் கேட்கணுங்கிறப்போ திவ்யா மிரட்ட 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 அப்படியே என்ன பண்ணிட்டா, பார்வையும் கேளு வினோத்தையும் கேட்டிருக்கணும்னு சொன்னானே தவிர அந்த இடத்துல ஆக்சுவல் மார்க் பண்ணது திவ்யா தானே. ஒரு பேரு கூட நீ திவ்யாவையும் கேளுன்னு சொல்ற அளவுக்கு கூட தைரியம் இல்லைங்க. அப்படியே அந்த டாபிக்கை விட்டுட்டான். விக்கல்ஸ் விக்ரம் எவ்வளவு மோசமான கீழ்த்தரமான மட்ட மலிவு ரகமான போட்டியாளர்ங்கிறத இங்க புரிஞ்சுக்கலாம் சீரியஸா. அப்போ உன்னோட கேம் பாரு அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வச்சுதான். ஏன்னா பாரு உனக்கு ஈஸி டார்கெட். ஏன்னா இந்த சேனல் பார்வை வந்து நெகட்டிவா இது பண்றாங்க. ஹோஸ்ட் வந்து புள்ளி பண்றாரு. ஹோஸ்ட் பார்வதிய ரொம்ப மோசமாக நடத்துகிறார். அதை உங்களுக்கு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு விக்கல் சீக்கிரம் உட்பட அத்துணை நபர்களுமே பார்வதினா நம்ம வந்து அண்ணன் வேணா பேசலாம், பார்வதிய மண்டையை உடைக்கலாம், பார்வதி கண்ணை உடைக்கலாம், பார்வதி கழுத்துல மிச்சா என்னடா அப்படின்னு கேட்கலாம், மேன் ஹேண்ட்லிங் பண்ணலாம், பாரு நெகட்டிவ், பாரு வில்லி, இந்த மாதிரி என்ன வேணாலும் நீங்க பேசலாம். ஆனா அதை விட எக்ஸ்ட்ரீம் த கோரா ஒரு பொண்ணு அதே விஷயத்த பண்ணுது, மாக் பண்ணுது. அந்த இடத்துல உன்னால அட்ரஸ் கூட பண்ண முடியும். நீங்க பண்ணதை தப்புன்னு சொல்ற அளவுக்கான கட்ஸ் எல்லாம் நான் விக்ரம் கிட்ட இருந்து எதிர்பார்க்கவும் இல்லை. பட் இப்படி நடந்ததுங்க, நீங்களும் அதை பண்ணீங்கங்க, அது தப்புன்னு நீ சொல்ல வேண்டாம். ஆனா இட்ஸ் அ மாக்கிங் அப்படிங்கறது கூட ரிஜிஸ்டர் பண்றதுக்கு கூட தகுதி இல்லாத ஒரு கண்டஸ்டன்ட் இந்த வீட்டுல எதுக்காக 90 டேஸ் இருக்கணும்னு எனக்கு புரியல. எவ்வளவு ஒரு கோலை பாருங்க விக்கல்ஸ் விக்ரம். ரொம்ப 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 எனக்கு அந்த விஷயம் அக்செப்ட் பண்ணவே முடியல. தத்தியா இருக்கிறானே, இவனை எதுக்கு வச்சிட்டு இருக்கிறாங்க? இதுக்கு கலையரசனை உள்ள வச்சுட்டு இருக்கலாமேன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. கலையரசன் கிட்ட கூட அந்த பேசுகிற தைரியம் இருக்கு. கலையரசனை வச்சிருந்திருக்கலாம், இல்ல பிரவீன் காந்தி சார் எல்லாம் இது இருந்திருக்கலாம். ஆக்சுவலி விக்ரம கம்பேர் பண்றப்போ பிரவீன் காந்தி எல்லாம் ரொம்ப பெட்டர், ரொம்ப ஒரு பெட்டரான கண்டஸ்டன்ட், ரொம்ப சூப்பரான ஒரு கண்டஸ்டன்ட் பிரவீன் காந்தி திவ்யா வந்து விக்கல்ஸ் விக்ரம கம்பேர் திவ்யா பண்றப்போ. திவ்யா அத நான் ஒத்துக்க மாட்டேன். இல்ல நான் இல்லங்க, ஆ, இவரை விட அவர் பரவாயில்லங்க. அவர் அதான் பேசிட்டே இருப்பார் ஓகே. பட் கொஞ்சம் தைரியம் உண்டு எல்லார்கிட்டயும் பேசுற அளவுக்கு. இந்த அளவுக்கு கிடையாதுல. இவன் பயப்படுறான்ல திவ்யா முன்னாடி. நீங்க பாக்கலையா? லைவ் லைவ் பாத்தீங்கன்னா என்ன விட மோசமா பேசுவீங்க. எனக்கு எனக்கா அப்படி இருக்கு. என்னடா விக்ரம் நீ உன தைரியவாதின்றாங்க, நியாயத்தின் பக்கம் நிற்பேன்றாங்க, நீ வந்து வேற லெவல்ன்றாங்களே, இவ்வளவுதானா திவ்யா கிட்ட உன் பருப்பு அப்படிங்கிற மாதிரி
அவ்வளவு மோசமா இருந்துச்சு அந்த லிட்டரலி அடக்குறாங்க திவ்யா அவனை அப்படியே அடங்குறான். சோ இத பாக்குறப்போ ரொம்ப கேவலமா இருந்துச்சு. சோ விக்ரம் வந்து ரொம்ப கேவலமா எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு இன்னைக்கு. அண்ட் தென் இந்த இஷ்யூ வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்றாங்களா அட்ரஸ் பண்ணலையாங்கிறது தெரியாது. அப்படியே பண்ணாலும் கூட பாருக்கு சப்போர்ட்டா விஜய் சேதுபதி பேசுவாருன்னு நான் எதிர்பார்க்கல. இந்த இஷ்யூல நீங்க தான் ஃபர்ஸ்ட் அந்த கையை காமிச்சீங்க. அதுக்கு அவங்க பதில் காட்டுறாங்க. ஓ இருங்க. அடுத்தவங்க பண்றப்ப உங்களுக்கு ஆக்சுவலி ஒரு மாதிரி இருக்கு. சாரி டு ம். இன்டரப்ட் திவ்யா. நாளையோட ப்ரிடிக்ஷன்ல போட்டு ஆக்சுவலி மேபி தட்ஸ் த டாக்ன்னு நினைக்கிறேன். அத பத்தி ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. நாளைக்கு எப்படி ஷோ போகும் அப்படின்னா வந்து ஃபேமிலி என்ட்ரி டாக்க பத்தியும், விஜய் பார்வதி கிட்ட வந்து 24/7 எப்படி போச்சு அப்படின்றத பத்தியும், அடுத்து வந்து திவ்யா வந்து ரோஸ்ட் பண்றாராம். ஃபைட் டிஜி ரோஸ்ட் ஃபார் 7:30 கானா வினோத் திவ்யா அந்த 7:30 ஃபைட் வந்து ரோஸ்ட் இருக்கான். கனி திவ்யா வந்து ரோஸ்ட் இருக்கான் வெசல் வாஷிங்காக. சப்போர்ட்டிங் பார்வதி. கமருதீனுக்கு அப்ரிஷியேட் அண்ட் ரோஸ்டா. அப்ரிசியேஷன் ரோஸ்டா? அப்ரிசியேஷன் என்ன அளவுக்குன்னு தெரியல எனக்கு. கமருதீன் ரோஸ்ட் வந்து இந்த எதுக்குமா கமருதீனுக்கு? ம் கமருதீனுக்கு வந்து கம்யூனிட்டி ஆக்சுவலி ரோஸ்ட் அன்னைக்கு அப்ரிசியேஷன் வந்து மேபி டாம் மேபி தலைக்கான ஒரு அப்ரிசியேஷனா கூட இருக்கலாம். ஐ திங்க் சோ. ஐ கெஸ் இட். தலையா ஒரு ஒண்ணுமே புடுங்கலையே இந்த வாரம். என்ன இந்த புடுங்கினாப்ல? வாரம் ஒண்ணும் ஆக்சுவலி பண்ணல. தலை கிடையாதுங்க. தெரியாதா உங்களுக்கு? இந்த வாரம் தலை இருக்கிறாங்களா? மெயினான திங்க ம். விட்டுட்டீங்க. சேர் ரோஸ்ட் ஃபர்ஸ்ட் டே சேர் நடந்துச்சுல. அதுதான் சேர தள்ளி விட்டு இது கரெக்ட். பண்ணது. ம். ஓகே ஓகே. அந்த சேர தள்ளி விட்டு மண்டையை உடைச்சிரும் இந்த வாரமாமா? இல்ல இல்ல போன வாரம் தானே? இந்த இந்த வாரம் நடந்தது. இந்த வாரம் தான் நடந்துச்சு. மண்டே தான் நடந்துச்சு. ஓ மண்டையை உடைச்சிருவேன், வாயை உடைச்சிருவேன், மூட்டு போ பொத்திட்டு போ, அதெல்லாம் இந்த வாரம் தானோ? ம்ஹ்ஹ்ம். திங்கட்கிழமை நடந்த நிகழ்வுகள். ஓகே ஓகே ஓகே. நான் அந்த ஃப்ரீ ம். ஸ்டார்ஸ்லயே தான் மைண்ட்ல இருக்கு, அது மைண்ட்ல இல்ல. ஆமாமா அதுக்கு கண்டிப்பா ரோஸ்ட் இருக்கு. வாயை உடைச்சிருவேன், மண்டையை உடைச்சிருவேன். அப்புறம் கல்யாணம் ம்ஹ்ஹ்ம். பண்ணிக்கலான்னு கல்யாணம் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒண்ணா இருக்கலாம். ரியலி மிஸ் யூ, ஐ வாண்ட் யூ. இது எல்லாமே கூட நடந்துச்சு இல்லைங்களா? ஓகே 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 ஓகே. கமருதீனை ரோஸ்ட் ம். பண்ணாலும் ஒண்ணுதான், ரோஸ்ட் பண்ணலான்னு ஒண்ணுதான். இவர் வந்து ஒரு உப்புக்கு சப்பானி இந்த சீசன்ல. கமருதீனை ம். எப்படியும் கொண்டு வந்துருவாங்க டாப் 5ல. அடுத்த வாரம் டிக்கெட் ஃபினாலே வின் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. நீங்க மணி ரோஸ்ட் பண்ணா பாக்ஸாம். என்ன, ஆக்சுவலி அப்ரிசியேஷன் பண்ணா என்ன? இந்த வாரம் வந்து மணி பாக்ஸாம். டிக்கெட் ஃபினாலே கிடையாது. இந்த வாரம் வந்து மணி பாக்ஸ் டாஸ்காம். டிக்கெட் ஃபினாலே டாஸ்கே இந்த வாரம் கிடையாது, இந்த சீசன்ல ஆமா. கிடையாதா? இல்ல. டிக்கெட் ஃபினாலே இருக்கு. இந்த வாரம் மணி பாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஐ மீன் ஏம்மா இப்போ டிக்கெட் மண்டேல. ஃபினாலே வந்து 13வது வாரம் தானமா? இது வரைக்கும் எல்லா வரலாறுகள்லயும் நடந்திருக்குது. கரெக்ட். முன்னாடி சொன்னாங்க திவ்யா. ஓகே. இவனுங்க ஏம்மா தான் என்ன நெனச்சு நடந்தாலும் பிரச்சனை இல்லம்மா. யார் நடந்தாலும் பிரச்சனை இல்ல. எனக்கு பார்வதி டாப் 5ல வரணும், டாப் 2ல வரணும். இவ்வளவுதான் நம்மளுடைய அஜெண்டா. கமருதீனை நீங்க டாப் 5ல கொண்டு வாங்க. யாரு அமித்த கொண்டு வாங்க, விக்கல்ஸ கொண்டு வாங்க, சபரிநாதனுக்கு டைட்டில் கொடுங்க. இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஓகே. சோ இந்த வாரம் வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இருக்கு பார்வதிக்கு என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா எந்த விதமான கேஸும் அவங்க மேல கிடையாது ஆக்சுவலி. அந்த இஷ்யூலயுமே அவங்க சாரி கேட்டு அதை ரொம்ப அழகா முடிச்சுட்டாங்க. ஒரே இஷ்யூல நான் நான் தவறா சொல்லிட்டேன்டாங்கிற மாதிரி அந்த பிரச்சனை அங்கேயே முடிச்சுட்டாங்க. நீங்க திரும்ப எடுத்து பேட் டச் அப்படின்லாம் கொண்டு வர முடியாது. பேட் டச் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துட்டு வந்துலாம் நீங்க வந்து அங்க பார்வதியை ஃப்ரேம் பண்ணி போட்டு அடிக்கிறதுக்கான வாய்ப்பை அந்த தீனியை உங்களுக்கு பார்வதி போடலங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நாளைக்கு பார்க்கலாம் வீக்கெண்ட் எபிசோட் இந்த மாதிரி இருக்குன்னு. பட் எனக்கு திவ்யாவை இந்த விஷயத்த இந்த மாக் பண்ற இஷ்யூ, இந்த 7:30 இந்த மாதிரி ஆன்னு கத்துறது, ஒரு மாதிரி ஒரு மாதிரி பண்றாங்கம்மா. ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. ஒரு டிசிப்ளின் டெக்கோரமே இல்ல. டீசென்ஸ் இல்லாம பல விஷயங்கள் பண்றாங்க. ஸோ அதை அட்ரஸ் பண்ணா போதும் இருக்கு. தேங்க்யூ சோ மச் டாம். ஏதோ அப்புறம் ஸ்டார்டிங்ல நிறைய விஷயம்லாம் கேட்டு நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கிறேன்லாம் சொன்னீங்களே, ஏதாவது ரொம்ப சீரியஸான அப்டேட்ஸ் ஆமா? வேணாம் எதுக்கு அத நம்ம கடந்துருவோம் திவ்யா. ஓகே. நீங்க அஜெண்டான்னு ஒண்ணு சொன்னீங்கல்ல. அது அப்படியே தலைகீழா இருக்கு ஆஸ் ஆஃப் நவ் அதுக்காக. புரியல என்ன அஜெண்டா டாம்? இப்ப நீங்க தான் சொன்னீங்களே நம்ம அஜெண்டா டாப் 2ல பார்வதி இருக்கணும். ஓகே. 5க்குள்ள இருக்கணும். இவங்கலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல. நீங்க யார் எல்லாத்தையும் முழுசா வெறுத்து இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ எல்லாருமே இருக்காங்க. பாரு எவிக்ட் பண்றாங்களா? அப்படி சொல்ல முடியாது. வில் சி. நான் பேசலாமா? அண்ணாட்டர் மன்னிச்சிருங்க அண்ணாட்டர். உங்களுக்கு முன்னாடி மாதவி வந்திருக்காங்க. அவங்க பேசட்டுமா? நோ ப்ராப்ளம். ஷூர், நோ ஆஹா. ப்ராப்ளம். சொல்லுங்க மாதவி.
தேங்க் யூ டாம். ஸோ நான் ம்ஹ்ம். இன்னைக்கு ஷோ ஸ்டார்ட்டிங் வந்து நேத்துலேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ சாண்ட்ராவும் அமித்தும் பேசிட்டு இருந்த கான்வர்சேஷன்லேருந்து ஸோ சாண்ட்ரா வந்து பாருவை பற்றி கொஞ்சம் தப்பா இல்ல நான் இதனால தான் அவ கேம் விளையாடல லாஸ்ட் வீக்கோட முடிஞ்சுது அப்படின்ட்டு நிறைய ரீசன்ஸ் சொல்லி அமித்தை வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் அமித் வந்து திருப்பி நிறைய கொஸ்டின் திருப்பி கேட்டாரு. மத்தவங்கலாம் இது பண்ணலையா? ஏன் இவங்கள மட்டும் சொல்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசினாரு. அண்ட் ஹி ஆல்சோ அவரோட கேம் பிளேவே பார்த்தீங்கன்னா, நான் அவள டிபெண்ட் பண்ணி தான் இருக்கேன். அதனால தான் அவரோட கேம் பிளேயுமே வந்து அப்பதான் வெளியில தெரியுன்றக்காக தான் அவரும் கூட இருக்காருன்றதையும் ஒண்ணு சொல்லுவாரு. ஸோ ஆனா இப்ப நான் வெளியில வந்துட்டேன் அப்படின்னும் சொன்னாரு. அப்புறம் திவ்யாவ பத்தி நேத்து நெறைய பேசுனாங்க 2 பேரும். பெர்ஃபெக்ட்டா அவரு சொல்லிட்டாரு எல்லாத்தையும். இப்ப என்னலாம் நம்ம பேசிட்டு இருக்கோமோ எல்லாத்தையும் அவரு கிளியரா சொல்லியிருப்பாங்க. அதனால தான் வந்து இன்னைக்கு ஈவினிங் மார்க்கிங் சண்டேல கூட பக்கத்துல போயிட்டு வாய மட்டும் விட்றாத, வேர்ட்ஸ பார்த்து பேசு அப்படின்ட்டு ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் மட்டும் குடுத்துட்டு போனாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அட்லீஸ்ட் நம்ம அம்மா வந்து கொஞ்சம் ஓஜி பேக் கேமர்ல ஏதாவது வேற வாய விட்டுருச்சுன்னா என்ன பண்றது? அது வேற ஒண்ணு இருக்கா? ஸோ அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் செகண்ட் வந்து ஆமா. அது எப்படி இப்படி பேச முடியுதுன்னு தெரியல. ஒருத்தவங்களோட மாம பத்தி. அவங்களோட மாம பத்தி பேசுவாங்களான்னு தெரியல. நியூட்ரல்னு சில பேர்லாம் இங்க இருக்காங்க. அவங்கள நான் பார்க்குறேன். ஸ்பெசிஃபிக்கா நேத்துலேருந்து அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் வுமன்க்குலாம் எப்படி இருக்கணும், நெறைய விஷயங்கள் நெறையா பேத்த பத்தி அவகிட்டயுமே வந்து நெறையா நீ மாத்திக்கணும், எமோஷன்ஸ்க்கு வேல்யூ பண்ணாத, நீங்க மைண்ட் கேமு இதெல்லாம் நெறைய சொன்னாங்க. ஆனா அதையெல்லாம் எடுத்து போடாம, காலையில பேசின அந்த ஒரு கிளிப்ப மட்டும் காலையில வேகமா பரவுது. எங்க இருந்து இவங்கலாம் வராங்க? எனக்கு ஒரே கன்ஃப்யூஷனா இருக்கு. சீரியஸா. எப்படி ஒரு நெகட்டிவ் ப்ரொபகண்டா எவ்ளோ நாள் இப்படி பண்ணிட்டே இருப்பாங்கன்றது தெரியல. ஓகே. அது வந்து அவங்க ஒரு பர்சனலா நம்ம வீட்ல அம்மா கிட்ட, பொண்ணு பேசுற மாரி ஏதோ ஒண்ணு பேசிட்டாங்க. 24 ஹார்ஸ் அவங்க எவ்ளோ ஜென்யூனா, எவ்ளோ மெச்சூர்டா நடந்துக்கிட்டாங்க. அத பத்தி பேசல. அந்த ஒத்த வேர்ட புடிச்சுக்கிட்டு காலையிலேருந்து ஒண்ணு சர்க்குலேட் ஆயிட்டே இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்னு நம்ம திவ்யா பத்தி பேசுறோம்ல, அதே மாரி இங்க நான் இன்னொரு பர்சனையும் பத்தி பேசணும். நம்ம பேசணும். 60 டேஸ் ஒண்ணும் பண்ணாம, இப்ப திடீர்னு அவங்க தான் டைட்டில் வின்னர், அவங்க தான் இது அப்படி இப்படின்ட்டு ஒண்ணு சர்க்குலேட் ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க? இன்னைக்கு கேம்லயும் நான் சொல்றேன். பாருவோட வெசல் வாஷிங் பத்தி நான் ஒண்ணு சொல்லணும். அவங்க போனாங்க, சுபிக்ஷா வந்து ஒரு கேட்டாங்க. நிமிஷங்க. சாரி, ஒரு நிமிஷம். டாம், நான் ம். உங்களுக்கு இன்ஸ்டால டிஎம் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க ப்ளீஸ். ஐயா! இருங்கய்யா, இருங்கய்யா. பேசுவோம். இருங்க. அவசரப்படாதீங்க. ம். சொல்லுங்க. ஓகே. ஸோ பாருவோட வெசல் வாஷிங் இன்சிடென்ட் அத பத்தி சொல்லணும். அவங்க எப்பயுமே வந்து இதுவரைக்குமே வந்து வேலை செய்யாம இருந்து நம்ம பார்த்ததே கிடையாது. இல்லையா? அவங்க அதுதானே ஸ்பைசி. அதுதானே நான் வந்து இந்த ஷோக்கு தேவை. எடுத்தோனே நான் வேலை பார்த்துட்டேன்னா, இவங்க என்ன கன்டென்ட் இருக்கும்? எனக்கு அது இப்ப வரைக்குமே அங்க உள்ள இருக்கவங்க புரிஞ்சுக்கிறாங்களா? புரியலையான்னு எனக்கு தெரியல. அதுக்கு இந்த மாரி பேசுறதுக்கு ரீசனே வந்து நான் ஹோஸ்ட் தான்னு சொல்லுவேன். அவங்க ப்ராப்பரா அத அட்ரஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, இத சொல்லியிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் விக்ரமா இருக்கட்டும், அரோராவா இருக்கட்டும், எனக்கு அலர்ஜின்னு சொல்லிட்டு பண்ணாம தான் இருக்காங்க. ஏன் க்ளவுஸ் போட்டுட்டு நெறையா இது பண்ணலாம். ஆனா, அவங்கலாம் வந்து இவங்க வேலை செய்யல அப்டின்ட்டு விக்ரம் வந்து இன்னைக்கு அவங்க வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது, "நீ இப்படிதான்" அப்படின்னு பண்றது வந்து என்னால அக்செப்ட்டே பண்ணிக்கவே முடியல. நீ எல்லாம் என்ன வந்து சொல்ற? இதே கண் அடிபட்டுட்டு இருக்கும்போது பாத்ரூம் கிளீன் பண்ணியே ஆகணும்னு எப்படி ஒரு அ இதா கேட்டாரு அவரு. ஒரு பொண்ணுக்கு வந்து இதா இருக்கு. ஒரு ஹியூமன் பீயிங்கா கூட அந்த இடத்துக்கு அவர் நடந்துக்கல. ஆனா, இப்ப இவங்களுக்குன்னு வரும்போது அலர்ஜியா இருக்கு. அத யாரும் வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டேன்றாங்க. அதுக்கு கம்ருதீன்லாம் வந்து கேட்டுட்டு இருக்காரு பாருங்க. அவருக்கு புரிஞ்சு போச்சு. பாரு தான் வந்து இது பண்றாங்க அப்டின்ட்டு பயங்கர ஜெலசி அவருக்குள்ளார இருக்கு. அது நெறைய இடத்துல எவிடென்ட்டா கொஞ்சம் கொஞ்சமா வெளில வந்துட்டே இருக்கு. அமைதியா ஒரு பையன் ஒருத்தவங்க ஜெலசியோட விளையாடுறான்னா அவன் இருக்கான். அவன் இவள வச்சு தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கான். ஒவ்வொரு இடத்துலயும். அதுக்கப்புறம் சுபிக்ஷா பத்தி சொல்லணும்னா, அந்த பொண்ணு ஏன் இப்ப வரைக்குமே வந்து ஓன் தாட்ஸ்ல எதுவுமே ரியாக்ட்டே பண்ண மாட்டேன்துன்னு தெரியல. அது பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கு. ஆம். வேற என்ன நினைச்சேன் திவ்யாவ பத்தி மார்க்கிங் ஈவினிங் பண்ணாங்கல்ல. அது ஆஸ் யூஷுவல். பட் என்னன்னா இவங்க பாருக்கு வந்து எல்லாரும் லேபிளிங் பண்ணும்போது இவ்ளோ தப்பு, அது தப்பு, இது தப்பு எல்லாம் பேசுனாங்க. இப்போ இந்த வீக் ஃபுல்லுமே அவங்க எவ்வளோ பேத்த லேபிளிங் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் எடுத்து லிஸ்ட் டவுன் பண்ணி இதெல்லாம் அவர் கேட்பாரான்றது எனக்கு தெரியல.
இதே வந்து ஈவன் கனிக்கும் அரோராக்கும் உள்ள ஒரு இதை வந்து இங்க இருக்க குரூப்ஸ் எப்படி பேசுறாங்கன்னா ஓ ஃபன்னா பேசுறாங்க. பட் ஆக்சுவலா அதுவும் ஒரு டைப் ஆஃப் லேபிளிங் தானே. அது கமெண்டா ஃபன்னி வேல அவங்க சொல்லிக்கிறாங்க. பட் இதே வந்து நம்ம பேசினா இவன் லேபிளிங் பண்றா. ஈவன் காலையில வந்த ஃபர்ஸ்ட் தேர்ட் ப்ரோமோல கூட அவங்க அம்மா வரைக்கும் அவங்க அம்மா லேபிளிங் பண்ணாங்க அப்படின்றாங்க. ஆனா இவங்களுக்குள்ள இருக்க கான்வர்சேஷனுமே வந்து ஈச் அண்ட் ஒருத்தர் பர்சனை புல் டவுன் பண்ணி ஒரு டிஸ்கஸ்டிங்காக தான் ஒரு லேபிளிங் பண்ணிக்கிறாங்கல்ல. ஈவன் அது வினோத் கூட கேட்டார்ல உனக்கு மட்டும் அலர்ஜி இருக்கா இது மேல கேட்குறாருல. அப்பவும் அவங்களோட இது எவ்வளோ மியூட் போட வேண்டியதா இருக்கு அந்த வீடியோல. இவங்கெல்லாம் வந்து டைட்டில் வின்னர் அப்படின்றது வந்து இங்க ஒருத்தவங்க நிறைய பேசிட்டு இருக்காங்க. இதை நம்ம வந்து கேமர்னு சொல்லிட்டா அவங்களுக்கு எப்படி மற்றவங்களுக்குலாம் புரியலன்னு சொல்ல எனக்கு என்னன்னா ஓகே நீங்க பாரு கேமர் இல்லைன்னு சொல்றீங்கல்ல வி ஆல் வில் அக்செப்ட். பட் ஆனா நீங்க யாரையாவது சொல்லுங்கன்னு நான் கேட்குறேன். யூ ஜஸ்ட் நேம் ஒன் கண்டஸ்டன்ட் ரைட் ஹூ இஸ் பிளேயிங் த கேம் ஹியர். யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க வி வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இதுதான் என்னோட கன்சர்னா இருக்கு. தேங்க்யூ டாம். கன்சர்ன்டா இருக்கா? உங்க கன்சர்ன் எல்லாத்தையும் அப்படியே டைப் பண்ணி எனக்கு மெசேஜா போடுங்களேன் மாதவி. ஓகே யாரு கன்ஃபார்ம் என்ன பண்ணீங்க? இல்ல இந்த வாரம் யார் யாரை வந்து திவ்யா பிராண்ட் பண்ணாங்க ம் டாபிக்கோட கொஞ்சம் தெளிவா மட்டும் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்களேன் டிஎம் ப்ளீஸ். ஓகே ஓகே. ம் இல்ல பாயிண்ட் பை அவங்க பாயிண்ட் மட்டும் போட்டு இல்ல போடுங்க. ஈவன் அரோரா கூட நம்ம அரோராவை அப்படியே ஏய் விடக்கூடாது. அரோரா என்னென்ன பாயிண்ட் பேசியிருக்காங்கன்றத பாயிண்ட் போடுங்க. ம் பிளஸ் யாரெல்லாம் ஸ்பேஸ்ல இருக்கீங்களோ எனக்கு வந்து அரோரா என்னென்ன பண்ணாங்க, திவ்யா கணேஷ் என்னென்ன பண்ணாங்க இந்த வாரம், என்னென்ன பிராண்ட் பண்ணாங்க, என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்றத மட்டும் எனக்கு கொஞ்சம் இது பண்ணுங்களேன் ப்ளீஸ். எனக்கு டிஎம் பண்ணுங்க. இன்னொரு ஒரு பாயிண்ட் மட்டும் லாஸ்ட் பாயிண்ட் டாம். அந்த பொண்ணு உண்மையாலுமே ம்ஹும். நம்புது. நேத்து ரியா வந்துட்டு போனதுக்கு அப்புறமா அந்த டைட்டில் வின்னர் நான் தான் வாங்க போறேன்ற ரேஞ்சுக்குலாம் பேசிட்டு இருக்கு. அம்மா நீ என்னம்மா 50 டேஸ் பண்ணுன எனக்கு புரியல. இப்ப அப்படியெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம இதுக்கு மேல ஷோவே பார்க்க தேவையில்லை. அதுக்கு வேற சப்போர்ட் பண்ணிட்டு சில குரூப் வேற வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க ஒன் டே. அது எப்படி எனக்கு என்ன என்ன நடக்குதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. ஏங்க ஓகே இத்தனை நாள் திவ்யா கணேஷ் தத்தின்னு ஒத்துக்கிட்ட எல்லாருமே 4 நாளா திவ்யா கணேஷ் தான் ஷிஃப்ட் ஆகலையா? சும்மா இருங்க, எல்லாம் டுபாக்கூருங்க. ஆமா ஓகே எஸ் தேங்க்யூ டாம். தேங்க்யூ மாதவி. எஸ் அனட்டர் சொல்லுங்க. அனட்டர் பேசுங்க. அடுத்து நித்யா பேசுங்க. பிரஹில், மாஸ்டர், பிரவீன், டக். ஓகே தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி அகைன். ஸோ எனக்கு முன்னாடி பேசினாங்கல்ல திவ்யா, சின்ன ஒரு கரெக்ஷன் மட்டும். அதில் டிடிஎஃப் வந்து ஃபைனல் வீக்குக்கு மொதல் வாரம் கூட நடந்திருக்குது. அது வந்து 4th சீசன்ல அந்த 91 to 97th டேல வச்சிருந்துருக்காங்க. சோம்சேகர் வின் பண்ணாரு. ஸோ அது வந்து 13வது வாரம் தான் வரும் அப்படின்ற ஒரு அந்த கட்டாயம்லாம் இல்லைங்க. அது ஒரு விஷயம். ஸோ மோர் தென் தேட் அவங்க நல்லா பேசினாங்க, கரெக்டாக எல்லாத்தையும் பேசினாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் த ரீசன் வாஸ் கான்ட்ரவர்சி இந்த திவ்யா பண்ண மாக்கரிஸ். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கண்டஸ்டன்ட் தாங்க இந்த ஹிஸ்ட்ரியிலே வந்து இவ்வளோ ஒரு பிஆர் ட்ரெயின்டு கண்டஸ்டண்டாக இருந்திருக்காங்க. பட் டோன்ட் வாண்ட் டு டேக் த நேம். பட் என்னன்னா இது வந்து அவங்களுடைய கேம் வந்து வெரி சிம்பிளுங்க. ஸோ இவங்களை வந்து இவங்களுக்குலாம் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து வர்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கும் டே ஒன்னே. சில இடங்கள்ல வந்து அவங்கள வந்து வைல்ட் கார்டா அதுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் அப்படின்னோடனே இட் கோஸ் டு தேர் அட்வான்டேஜ். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த 30 டேஸ்ல வந்து இல்லை அந்த எவ்வளோ டேஸ் எடுத்துக்கிறாங்களோ இல்லை என்ட்ரி வரைக்கும் அந்த டேஸ்ல வந்து கண்டஸ்டன்ஸ் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுறாங்க. ஸோ அவங்க டீம் வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸ் ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணுறாங்க. அவங்களுக்கு சோஷியல் மீடியாவில் எப்படி சப்போர்ட் இருக்கு அப்படின்றத அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ யாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் யாருக்கு பாசிட்டிவ் அப்படின்றத நல்லா அனலைஸ் பண்ணிட்டு அவங்கள வந்து யாருக்கு வந்து ஓரளவு வந்து யாருடைய நேம் காலிங் வந்து அதிகமாக இருக்கோ அவங்கள வந்து டார்கெட் பண்ணி உள்ள போனி அவங்கள போய் நம்ம இது பண்ணோம்னாக்கா நம்ம வந்து பெரிய ஆளா காமிச்சிக்கலாம். வி கேன் பிகம் இன்ஸ்டன்ட்லி ஃபேமஸ் அப்படின்றத அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ அது ஒரு ஹோம் ஒர்க். ரெண்டாவது, இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ்ல வந்து போகும்போது ஒரு ஆர்குமெண்ட் வந்து போகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து லாஜிக்கலா எதுவுமே சொல்ல முடியல அப்படின்னாக்கா, ஸோ ஹவு டு ட்ரிகர் தம் அப்படின்றது பை மேக்கிங் கெஸ்டர்ஸ். ஏதாவது ஒரு பர்டிகுலரா ஒரு கெஸ்டர் பண்ணி அவங்கள மாக்கிங் பண்ணும்போது ட்ரிகர் ஆவாங்க அப்படின்றது அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதுதான் ஷீ டுக் இட் அஸ் ஹர் லாஸ்ட் வெப்பன். ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிருக்காங்க இந்த திவ்யா மேடம். ஏதோ ஒன்று தொடர்ந்து பண்ணி அவங்களால ஆர்குமெண்டா பேச ட்ரை பண்ணி
when she realized that there's nothing going in her favor, she took that last resort of mockeries. So அது பண்ணா பார்வதி ட்ரிகர் ஆவாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். பாருவும் ஃபர்ஸ்ட் ஒரு 1 minute பார்த்தாங்க, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டானா ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஆர்குமெண்ட் வந்து எந்த விதமான மாக்கரியும் இல்லாம நடந்துட்டு இருக்கு. அப்புறம் பார்வதி டேர்ன் ஆயிட்டு அவங்க ஷி வாக்ட் அவே. அப்பதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹேண்ட் கெஸ்டர் பண்ணாங்க, நான் நோட் பண்ணிட்டேன் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் அவங்க நடந்து போறாங்க. ஸோ யாரோ வந்து திவ்யாட்ட பேச்சு கொடுக்குறாங்க. அவங்க வந்து இந்த லெஃப்ட் சைட்ல திரும்பி பாரு உள்ள வராங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதையும் நோட் பண்ணோம். உள்ள வந்து திரும்ப ஏதோ ஒண்ணு ஸ்டார்ட் ஆனவொடனே we can start it அப்படின்னு, அதாவது ஏதாவது ஒரு சின்ன பேச்சு கொடுத்தாலே அப்பதான் வந்து என்ன அது கேமரா எந்த ஆங்கிள் இருக்குன்னு எல்லாம் நோட் பண்ணிட்டு சடன்லி ஷி ஸ்டார்டட் பிஹேவிங் வாட் ஷி டிட் ரைட் நவ். அது வந்து கரெக்டா கேப்சர் ஆகும். அதுதான் வந்து ஒரு மீம் மெட்டீரியலாகவும் ஒரு ரீலாகவும் ஒரு எடிட்டாகவும் ஒரு ப்ரமோவாகும் அப்படின்றது. உடனே அதை தூக்கி போட்டு ஸ்கிரீன்ஷாட் போட்டு மாசுடா எங்க அக்கா மாசுடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே மீமை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பிஜிஎம் போடுறது, அதுக்கெல்லாம் வந்து இதாகும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இதுதாங்க, ஒரு பிஆர் ட்ரெயின் தாங்க. இது வந்து இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஸ்டடி பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதை விட வெல் ப்ரிப்பேர்டு பிஆர் கண்டஸ்டன்ட், பிஆர் ட்ரெயின்ட் கண்டஸ்டன்ட் இவங்க தான் இருக்கவே சொல்ல போனாக்கா. ஷி பீட்டர் வாட் எவர் அந்த ப்ரீவியஸ் கண்டஸ்டன்ட். ஸோ இது ஒண்ணு. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய லாஸ்ட் ரெசார்ட். அவங்க வந்து வெப்பனைஸ் பண்ணாக்கா இவங்க ட்ரிகர் ஆவாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு, ஆனா அதுக்கு வந்து அவங்க பேக் ஃபயர் தான் இருக்காங்க. ஏதோ ஒண்ணு டெக்கோரம் இப்ப கமருதீன் வந்து இப்ப சாரி கேட்கறதுக்காக வராரு. அப்ப கூட வந்து நீங்க வந்து டெக்கோரம் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாருங்க. அதெல்லாம் வந்து செம காமெடி. இப்ப அதுதான் வச்சு டெக்கோரம்னா என்னங்க, ஆக்சுவலா வந்து எந்த விதமான ஆர்குமெண்ட்லயும் தன்னுடைய தன்னடக்கத்தை அவனை விடக்கூடாது அப்படின்றது. இது இப்ப என்னத்தை இது இப்ப என்ன தன்னடக்கமா, இதான் டெக்கோரம் அவங்க ஊர்ல. ஸோ ஷி எக்ஸ்போஸ்ட் ஹர் செல்ஃப். ஓகேங்களா. இது வந்து பார்ப்போம் வந்து ஹோஸ்ட் வந்து உண்மையிலேயே if he felt that Parvati deserves better here, and maybe he would question her. Okay, அது ஒண்ணுங்க. ரெண்டாவது இந்த இவங்க பாருவோட அம்மா, நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் 2 weeks முன்னாடியே, ஐ டோன்ட் வாண்ட் பாரு டு கம், சாரி ஐ டோன்ட் வாண்ட் பார்வட்ஸ் மதர்ஸ் டு கம்ன்றதை நான் சொல்லிட்டேன். ஏன்னா பிகாஸ் ஐ நோ எக்ஸாக்ட்லி வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். வந்த உடனே எந்த நெகட்டிவிட்டி, நானும் 2 3 4 5 போஸ்ட் போட்டுட்டு இருக்கேன். அதாவது வந்து பாருவோடைய மதருக்கு வந்து நெகட்டிவிட்டி வந்துட்டு இருக்குன்னு கீழே வரிசையா கிட்டி கமெண்ட் போடுறாங்க. பாருனாலதான் பாருவோட அம்மா வாத்துட்டோன்னு ஓப்பனா சொல்றாங்க. இதெல்லாம் என்னங்க இருக்குங்க புரியல. அதாவது இப்போ அவங்க ஷீ இஸ் a 72-year-old woman. அவங்களுக்கு வந்து இந்த நம்மள மாதிரி உட்காந்துட்டு எக்ஸ் பார்த்துட்டு இருக்குது, அதாவது ட்விட்டரை உட்காந்து நான் இருக்கேன், இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருப்பாங்களான்னு தெரியாது. எல்லாத்தையும் வந்து அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரிதான் அவங்களுடைய பாட்டு பாடுறதா இருக்கட்டும். என்னங்க அவங்க வீட்டுல பழைய ரேடியோ வச்சு அவங்க இப்ப ஏதாவது பாட்டு கேட்டுட்டு இருப்பாங்க, இல்ல ஏதாவது அவங்க வயசுக்கு ஏதாவது இந்த ஏஎல்எஸ்ஐ நாடகம்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த சோசியல் மீடியானா என்னன்னு தெரியுமா, அதுல இருக்க வக்ரம் என்னன்னு தெரியுமா, அதுல இருக்க கெட்ட வசவு வார்த்தைகள் என்னன்னு தெரியுமா, எது தெரிஞ்சிருக்கா போது பக்காவா தெரியுது ஷி வாஸ் an innocent woman அப்படின்றது. ஸோ அவங்களுக்கு வந்து புள்ள வரவங்க எல்லாருமே இந்த 11 பேர் வராங்க, 11 பேருடைய ஃபேமிலிஸ் வராங்க. 10 ஃபேமிலிஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் ஒரு ஜென்சி, ஒரு 30-year-old, ஒரு 35-year-old, ஒரு 40-year-old சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்றவங்க, இல்ல வந்து ஆஃபீஸ் டாக்ஸ் ஹேண்டில் பண்றவங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து இவங்க கம்மோட அக்கா வந்து ஐடில இருக்காங்கன்னு சொல்றாங்க. கம்மோடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்து அவங்க ஆஃபீஸ்ல ஃபீட்பேக்ஸ் கொடுக்குற அவங்க அதை கேட்கறவங்களா இருந்திருப்பாங்க, இல்ல வந்து பிஹைண்ட் வுட்ஸ் இல்ல கலாட்டால பேட்டி கொடுத்தவங்களா இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இதுல எதுங்க வந்து பார்வோட அம்மா வந்து இன்வால்வ் ஆயிருந்திருப்பாங்க அவங்க வயசுக்கு. இதெல்லாம் வந்து சத்தியமா வந்து ஒரு அவங்க வயசுக்கு வந்து 70, எங்க அப்பாவோட ஒரு 2 வயசு கூட, அதான் 72 வயசு வந்து. ஸோ அவங்க வந்து அந்த வயசுக்கு வந்து அவங்க ஒரு இந்த மாதிரி கச்சேரிகள், பழைய பாட்டுகள், ஒரு எம்ஜிஆர் பாட்டு, ஒரு அந்த மாதிரி பாட்டுகள் தான் கேட்டுட்டு அவங்க காலத்தை கழிச்சுட்டு வர்றாங்க. இதை பத்தி ஏதாவது தெரியுமா? ஸோ பாரு வந்து அவங்க காலையில வந்து அவங்க அவங்க அம்மாட்ட வந்து அவங்க என்ன ஃபீல் பண்றாங்களோ அதை பேசிட்டாங்க. ஓகேவா. அதுவும் வந்து அவங்களுக்கு வந்து ஒண்ணு அவங்க அப்பா இல்லை அப்படின்றது